தாலி எங்கே தங்கம் எங்கே? சிறுகதை. ஆசிரியர் ஐகன் அவர்கள். இதோ முதல் படமே தோல்வியடைந்த புது முகம் போல வாடிய முகத்துடன் அறைக்குள் குறுக்கும் நெடுக்குமாக அலைந்து கொண்டிருக்கிறாரே, இவர்தான் எங்கள் தொகுதி வேட்பாளர் திரு அங்குசாமி. தொடர்ந்து பதவியை பிடிக்கலாம் என்ற திட்டத்துடன் திடீர் பல்டி அடித்த கட்சி மாறியின் கனவு கோட்டை போல அங்குசாமியின் நெடுநாளைய மனக்கோட்டை உடைந்து ஜனதா கட்சிகளாகிவிட்டது. அங்குசாமி எங்கள் தொகுதியின் நிரந்தர எம்எல்ஏ. எம்எல்ஏ என்றதும் தன் அரசியல் சாதுரியத்தால் மனைவி பெயரில் 2-3 பங்களா, மாமனார் பெயரில் 4-5 லைசன்ஸ், தம்பி பெயரில் 7-8 கான்ட்ராக்ட், மகன் பெயரில் 10-15 ஏக்கரா புறம்போக்கு பட்டா என்றெல்லாம் அலையாமல் அயராமல் உழைத்து பணம் சம்பாதிக்கின்ற பொதுநல தொண்டர் என்று தப்பு கணக்கு, மன்னிக்கவும், சரியான கணக்கு போட்டுவிடாதீர்கள். ஏனென்றால் எங்கள் தொகுதி எம்எல்ஏ ஒரு மாதிரி அரசியல்வாதி. மாடர்ன் பெண்களின் லோக்கட் ஜாக்கெட்டுக்கும் ஹிப்ஸ்டர் செயலைக்கும் நடுவே உள்ள இடைவெளி போல அரசியலுக்கும் நேர்மைக்கும் பெரும் இடைவெளி ஏற்பட்டுள்ள இந்த ஜனநாயக நாட்டில் எங்கள் அங்குசாமி ஒரு அதிசய பிறவி. 1000-ல் ஒருவர். கவர்ச்சி இல்லாமலே நட்சத்திரம் ஆகிவிட்ட சோபா மாதிரி. மக்களுக்கு சேவை செய்வதற்கென்றே ஏற்பட்ட ஹைதர் கால அரசியலில் பழகி போனவர் அவர். அவருடைய தாத்தா ஜில்லா போர்டிலே மெம்பராக இருந்தவர். பிறகு அப்பா, அடுத்து சித்தப்பா, இப்போது இவர் என்ற அந்த தொகுதி எம்எல்ஏ நாற்காலி இவர்கள் குடும்பத்துக்குள்ளேயே சுற்றி கொண்டு இருந்தது. இவரை நேர்மையான அரசியல்வாதி என்று சொல்லாமலே சொல்லிவிடலாம். திறமையான அரசியல்வாதி என்று சொல்ல முடியாது. கொடுக்க வேண்டியதை கொடுத்து செய்ய வேண்டியதை செய்து கொள்ளும் சாதுரியம் இவரிடம் பூஜ்யம். எப்படி இருந்தாலும் இந்த முறையும் ஜெயித்து விடலாம் என்ற நம்பிக்கை கொண்டிருந்த அவருக்கு உசிலை மணி விழுந்தது போல ஓர் அதிர்ச்சி. அவருடைய தெருவிலேயே இருக்கின்ற பண்ணையார் வெள்ளைசாமியின் சிரேஷ்ட புத்திரன் வீராசாமி இந்த தேர்தலில் வேட்புமனு செய்துவிட்டான். வீராசாமி சென்னையிலே பல ஆண்டுகள் அவசரப்படாமல் நிதானமாக தங்கி படித்து எம்ஏபிஎல் பட்டங்களை வாங்கி வந்திருந்தான். அவன் வயிற்று பிழைப்புக்கு கோர்ட்டிலே தொண்டை கிளிய கத்த வேண்டியதில்லை. ஆகவே மேடையிலே கத்தி தொண்டு செய்து பிழைக்கும் அரசியலுக்கு அரங்கேற்றமாக இருந்தான். தன்னுடைய பணத்தையும் படிப்பையும் வைத்து தேர்தலிலே வீராசாமி மக்கள் ஆதரவை பெற்றுவிடுவான் என்று தோன்றியது அங்குசாமிக்கு. அக்னி நட்சத்திர வெயிலையும் மிஞ்சும் வகையில் தேர்தல் பிரச்சாரம் சூடு பிடித்தது. லண்டன் உலக மார்க்கெட்டிலே நிர்ணயிக்கப்படும் தங்கத்தின் விலையை நம் லந்தல்பட்டி கிராமத்தில் அரசியல் பொருளாதார மேதைகள் நிர்ணயித்து கொண்டிருந்தார்கள். எப்படியாவது தன் குடும்ப கௌரவத்தை நிலைநிறுத்த வேண்டும் என்று நினைத்த அங்குசாமியும் பணம் செலவழிக்க தொடங்கிவிட்டார். தரமான பத்திரிகையின் சர்க்குலேஷன் போல அவர் கையில் இருந்த பணம் குறைந்து கடைசியில் மகள் ரமாவின் திருமணத்துக்காக சேர்த்து வைத்திருந்த பணத்தையும் எடுத்து செலவழிக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. ஒரு நாள் மாலை கடை தெருவுக்கு போயிருந்த அங்குசாமியின் மனைவி கமலம் அங்கு ஒட்டியிருந்த ஒரு போஸ்டரை பார்த்ததும் திடுக்கிட்டு போனாள். ரமா வயசுக்கு வந்துட்டா, தாலி எங்கே தங்கம் எங்கே என்று ஒரு எக்கச்சக்கமான கேள்வியை கேட்டுக்கொண்டிருந்தது அந்த வண்ண சுவரொட்டி. திகைத்த கமலம் போஸ்டர் பக்கத்திலே போய் பார்த்தாள். ராமாயி என்று எழுதப்பட்டு இருந்ததில் சில எழுத்துக்களை அழித்து ரமா என்று நவீன பெயராக்கி இருந்தான் யாரோ ஒரு மாடர்ன் எழுத்தாளன். வேகமாக வீட்டுக்கு வந்த கமலம் கணவரிடம் குமுறி குமுறி அழுதாள். என்னங்க, நீங்கள் செய்கிறது நல்லா இருக்கா? உங்கள் பதவி ஆசைக்காக மக கல்யாணத்தை பலியிட்டுடாதீங்க என்று அந்த தாயின் ஒப்பாரி ஸ்ருதி விலைவாசி போல உயர்ந்தது. ரமா பிஏ முடித்துவிட்டு வீட்டிலே கல்யாணத்துக்கு தயாராக கழுத்தை நீட்டி கொண்டிருந்தாள். அவர்கள் ஜாதியில் படித்தவர்கள் அதிகம் இல்லாததால் அவளுக்கு பொருத்தமான மாப்பிள்ளை கிடைப்பது கஷ்டமாக இருந்தது. படிப்பும் அந்தஸ்தும் உள்ள மாப்பிள்ளையை வலை போட்டு தேடிக்கொண்டே இருந்தார் அங்குசாமி. இந்த நிலைமையில் அப்பா எம்எல்ஏவாக கோட்டைக்கு போவதற்காக மகள் திருமணத்துக்கு சேர்த்து வைத்திருக்கும் பணத்தை கோட்டை விட்டுவிட்டால் என்னாவது என்று கவலைப்பட்டாள் தாய். அடியே கமலம், பணம் இன்னைக்கு போகும், நாளைக்கு வருமானா?
குடும்பமானம் ஒரு தடவை போயிட்டா மறுபடியும் திரும்பி வருமா? எவ்வளவு பணம் செலவானாலும் சரி, நான் எம்எல்ஏ ஆகி நம் குடும்ப கௌரவத்தை காப்பாற்றியாகணும் என்று அடித்து பேசி மனைவியின் வாயை மூடிவிட்டார். வார்த்தையால் தான். கமலம் எங்கள் ஊர் கண்ணகி. பாலச்சந்தர் படத்துக்கும் இந்த கதைக்கும் சம்பந்தமில்லை. கணவனை எதிர்த்து சண்டை போடும் மனைவிகளை தமிழ் சினிமாவின் அதீத கற்பனை என்று நினைப்பாளே தவிர ரியலிசம் என்று நம்ப மாட்டாள். இந்திய தேர்தலுக்கே உரிய அடிதடி, கத்திக்குத்து, தீ வைப்பு, லஞ்சம், கள்ள ஓட்டு, ஆள் மாறாட்டம் முதலிய சம்பிரதாயங்களுடன் தேர்தல் விழா கோலாகலமாக நடந்து முடிந்தது. வாக்கு எண்ணிக்கை நடக்கும் இடத்துக்கு சென்று இருந்த அங்குசாமி தன் தெருவில் இருந்த வாக்குச்சாவடியில் தன் குடும்பத்தினர் போட்ட 3 வாக்குகள் மட்டும் தனக்கு கிடைத்து இருப்பதை கண்டுபிடித்து அதிர்ச்சியடைந்து விட்டார். அந்த 3 வாக்குகளின் ரகசியம் பின்னால் தெரிய வரும்போது அவர் எவ்வளவு அதிர்ச்சி அடைவாரோ பாவம். சிறு குடும்பம் போதும் என்று ஒரே மகள் மட்டும் இருப்பது எவ்வளவு முட்டாள்தனம் என்று அவருக்கு இப்போது உரைத்தது. முக்கோணத்தை தாண்டிய பல கோண குடும்பமாக இருந்தால் இன்னும் சில ஓட்டுகள் கிடைத்து இருக்குமே. ஒரு அரசியல்வாதிக்கு பெரிய குடும்பம் இருக்க வேண்டும். அப்படி இருப்பதால் இன்னொரு சௌகரியமும் செய்து கொள்ளுகிறார்கள். தற்கால அரசியல் நிபுணர்கள் ஒவ்வொரு பிள்ளையும் ஒவ்வொரு கட்சிக்கு அனுப்பி வைத்து எந்த கட்சி பதவிக்கு வந்தாலும் தன் குடும்பத்துக்கு நிரந்தர செல்வாக்கு இருக்கும்படி பார்த்து கொள்கிறார்கள். அங்குசாமி எதிர்பார்த்தது போலவே வீராசாமி எம்ஏபிஎல் அவனை எதிர்த்து எல்லோருடைய டெபாசிட்டையும் காலி செய்துவிட்டு வரலாறு காணாத வெற்றி பெற்றான். வாக்கு எண்ணிக்கை முடிந்ததும் அங்குசாமி நேராக வீராசாமியிடம் சென்றார். தம்பி, நீ தேர்தல் களத்துக்கு வந்தாய், நின்றாய், வென்றாய். மக்கள் உனக்கு அமோக வெற்றி அளித்திருக்கிறார்கள். இனி இந்த மக்களுக்காக நீ நன்றாக உழைத்து இந்த தொகுதியின் பெயரை நிலைநிறுத்த வேண்டும். இப்போது நான் உன் எதிர்க்கட்சியின் வேட்பாளர் இல்லை, உன் தொகுதி மக்களில் ஒருவன். உன்னை நெஞ்சார பாராட்டுகிறேன் என்று அவர் அறிவுரை கூறி வாழ்த்திய அதிசய பண்பை கண்டு வீராசாமியின் மனம் நெகிழ்ந்தது. பிறகு வெற்றி ஊர்வலம் சென்ற வீராசாமி அங்குசாமியின் வீட்டுக்குள் சென்று அவர் கால்களில் விழுந்து வணங்கினான். எம்எல்ஏ ஆன பிறகு அவன் காலிலே விழுந்து வணங்கியது அவரிடம்தான். உங்களை போன்ற நேர்மையான வேட்பாளர்கள் நம்ம ஊரில் ஜனநாயகத்தின் சம்பிரதாயத்தில் தோற்று போவது அதிசயமில்லை என்று அடக்க உணர்வோடு பேசிய வீராசாமியின் பண்பை பார்த்து கசாப்பு கடையிலே காந்திஜியின் படத்தை பார்க்கும் ஆச்சரியத்தோடு திகைத்து நின்றார் அங்குசாமி. நீங்கள் இந்த தொகுதியில் வெற்றி பெறுவதற்காக எப்படி உழைத்தீர்கள் என்று எனக்கு தெரியும். மிக முக்கியமான காரியத்துக்காக வைத்து இருந்த பணத்தை கூட இதிலே வாரி இறைத்து விட்டீர்கள் என்பதையும் தெரிந்து கொண்டேன். உங்களிடம் இப்போது ஒரு ரகசியத்தை வெளியிடப் போகிறேன் என்று வீராசாமி சொன்னதும் ரகசியத்தை அறியும் ஆர்வம் எழுந்தது. இந்த தேர்தலில் என்னுடைய வாக்கை உங்களுக்குத்தான் போட்டேன் என்று வீராசாமி சொன்னதும் எல்லோருமே ஆச்சரியத்தில் ஆழ்ந்து இருக்க அங்குசாமிக்கு ஆச்சரியத்தோடு அதிர்ச்சியும் சேர்ந்து கொண்டது. அந்த தெரு வாக்குச்சாவடியில் விழுந்த 3 வாக்குகளில் கணக்கு என்ன? வீராசாமி எம்எல்ஏ இப்போது அனாவசியமாக பொய் சொல்ல மாட்டான். மனைவி கமலம் பெரிய படிப்பு படிக்காவிட்டாலும் பல தேர்தல்களில் ஓட்டு போட்ட அனுபவம் இருப்பதால் சரியாக செல்லுபடியாகும் ஓட்டை போட்டிருப்பாள். 3வது ஓட்டு அவரே சுயநலத்துடன் போட்டுக்கொண்டது. அப்படியானால் பெரிய படிப்பு படித்த மகள் ரமா? அங்குசாமி மகள் பக்கமாக சந்தேக பார்வையை வீசிய போது அதை எதிர்கொள்ள தைரியமில்லாமல் தலை குனிந்து கொண்டு விட்டாள் ரமா. அப்படியானால் வயதுக்கு வந்துவிட்ட ரமாவின் ஓட்டு யாருக்கு? அவருடைய மூளை ஸ்காட்லாண்ட் யார்ட் ஆகியது. வீராசாமி ஒரு தட்டிலே 500 ரூபாயை வைத்து அங்குசாமியிடம் நீட்டினான். அவருக்கு பறிபோன டெபாசிட்டை திருப்பி தருகிறானா? போன 500 ரூபாயை திருப்பி கொடுத்து விடலாமானால் போன குடும்ப கௌரவம் என்ன தம்பி இது என்று எரிச்சலோடு கேட்டார் மாஜி எம்எல்ஏ. இது நீங்கள் இழந்து போன டெபாசிட் பணம் அல்ல, நீங்கள் பெறப்போகும் மருமகனின் பரிசு பணம் என்று அவன் நிதானமான அழுத்தத்துடன் சொன்னதும் எல்லோரும் திடுக்கிட்டார்கள். மாமா, ரமா கல்யாண வயசுக்கு வந்துட்டா தாலியும் என்னிடம் இருக்கிறது, தங்கமும் என்னிடம் இருக்கிறது.
ஒரு நல்ல நாள் பார்த்து பெரியவர்களுடன் வந்து முகூர்த்த நாள் குறித்து கொள்ளலாம். உங்கள் அபிப்பிராயம் என்ன என்று பணிவாக கேட்டான் வீராசாமி. திகைத்து போன அங்குசாமி ரமா பக்கமாக திரும்பினார். குழவிய ரோஜா கன்னங்களை நாண குங்குமம் வண்ணமாக்க, மலர் முகமெல்லாம் மகிழ்ச்சி பிரவாகிக்க, அவள் கட்சி மாறுபவர்கள் போல தரையை தாண்டி துள்ளி கொண்டு உள்ளே ஓடினாள். கல்யாணத்துக்கு சம்மதம் என்றால் அப்படித்தான் ஓட வேண்டும் என்று அவள் எத்தனை சினிமாக்களில் கதைகளில் பார்த்திருக்கிறாள். அவள் ஏற்கனவே அவனை தேர்ந்து எடுத்து தன் வாக்கையும் அளித்துவிட்டாள் என்பதை அப்பா புரிந்து கொண்டார். சந்தோஷத்தில் தலைகள் புரியாமல் கமலம் பல்லெல்லாம் வாயாக, மன்னிக்கவும், வாயெல்லாம் பல்லாக நின்றாள். தமிழ் பட நட்சத்திர நடிகர்கள் போல எதுவும் பேச முடியாமல் சந்தோஷத்தில் அமிழ்ந்து போனார் அங்குசாமி. முதல் கதை பிரசுரமாகி பரிசு பெற்ற அறிமுக எழுத்தாளர் மாதிரி மாஜி எம்எல்ஏ இரட்டை மகிழ்ச்சி அடைந்தார். தன் மகளுக்கு நல்ல மாப்பிள்ளை கிடைத்த சந்தோஷத்தை விட தன் குடும்பத்துக்குள்ளேயே எம்எல்ஏ பதவி தொடர்ந்து நீடிக்கிறது என்ற சந்தோஷம் அதிகமாக இருந்ததில் ஆச்சரியம் என்ன? அன்பானவர்களே, ஐக்கன் அவர்கள் எழுதிய தாலி இங்கே தங்கம் எங்கே சிறுகதை நிறைவு பெற்றது. நன்றி.